மீண்டும் வரப்போகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களை எல்லா கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எந்த சிந்தை காணப்படுகிறது? மாம்ச சிந்தை காணப்படுகிறதா அல்லது ஆவியின் சிந்தை காணப்படுகிறதா? சற்று நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானிப்போமா? மாம்ச சிந்தை, வேதம் சொல்கிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். அதில் மேலுள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோமானால், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எதை நாம் சிந்திக்கிறோம்? எதன்படி நடக்கிறோம்? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். எவைகளை நாம் சிந்திக்கிறோம்? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எவைகளின்படி நாம் நடக்கிறோம்? மாம்ச சிந்தைப்படி நடக்கிறோமா, இல்லை ஆவியின்படி நாம் சிந்திக்கிறோமா, இல்லை மாம்சத்தின்படி நாம் சிந்திக்கிறோமா? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை எதன் மூலமாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்? ஆவியின்படி நடத்தி கொண்டிருக்கிறோமா, இல்லை மாம்ச சிந்தைப்படி நடத்தி கொண்டிருக்கிறோமா? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, வேதம் அழகாக சொல்கிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அழகாக மாம்சத்தை குறித்து சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எதன் வழி நாம் நடக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை என்று சொல்லி இவன் அழகாக சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அழகாக தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய ஆவி நம்முடைய வாழ்க்கையில், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால், நம்முடைய சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாழவில்லை என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாழுகின்ற ஒரு ஆலயம் தான் நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாழவில்லை என்று சொன்னால், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகள், அழகாக வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆம், மாம்ச சிந்தை உங்களிடத்தில் காணப்படுகிறதா? அப்போது தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் இல்லை என்று சொல்லி நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பார்ந்த ஆனபடினாலே தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய சரீரம் எதில் பிழைத்திருக்கிறது? கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறாரா? கிறிஸ்து நம்மிடத்தில் வாழ்கிறாரா? வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்று சொல்லுகிறோம். ஆனால் எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களோடு இருந்து ஆவியின்படி நீங்கள் கிரியை செய்கிறீர்களா, இல்லது மாம்சத்தின்படி கிரியை செய்கிறீர்களா? மாம்சத்தின்படி வாழ்கிறீர்களா, இல்லை ஆவியின்படி வாழ்கிறீர்களா? கிறிஸ்து உங்களிடத்தில் காணப்படுகிறாரா? கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எப்படி நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது? ஆவிக்குரியபடி நாம் சிந்திக்கிறோமா, இல்லை மாம்சத்தின்படி நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமா? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த உலகத்தை பற்றும் எல்லா சிந்தைகளும், இந்த உலகத்தின் வழக்கத்தில் வருகின்ற எல்லா சிந்தைகளும் மாம்சத்திற்குரிய சிந்தைகள்.
எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அநேக 1000 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம் என்று சொல்லி அநேக காரியங்களை இச்சித்து அவைகளின் படி தேடி ஓடி 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 உழைத்து அதிகமாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான காரியங்களையே நாம் நோக்கி கொண்டிருக்கிறோமா? நாம் மாம்சத்தின்படி நடக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆவியின் சிந்தை நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆவியின்படி தேவனுடைய ஆவியானவர் நம்மில் தங்கி வாழ்வாரானால், இயேசு நம்மிடத்தில் வெளிப்படுவாரானால், வாழ்வாரானால், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இன்னமும் மாம்சத்தின் சிந்தையின்படி நடக்கிறீர்களானால், எனக்கு அன்பான பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீர்களானால், அவருடைய ஆவியானவர் எப்படி இயேசுவை உயிரோடு எழுப்பினாரோ அதே போல உங்களுடைய சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களையும் அவர் ஜீவனுள்ளதாய் மாற்றுவார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை எப்போதும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. இந்த மாம்சத்தின்படி, இந்த மாம்ச சிந்தையின்படி நடப்பதற்கு மாம்சத்திற்கு நாம் கடனாளிகள் அல்ல. எனக்கு அன்பார்ந்த நாம் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்கு உட்பட்டவர்கள், தேவனுடைய ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டியவர்கள். எப்போதும் நாம் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படியாவது மாம்சம் வேலோங்க வேண்டும் என்று சொல்ல அநேக காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய், பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாய் ஆவியானவர் கிரியை செய்ய நாம் இடம் கொடுப்போமானால், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்மிடத்தில் இயேசு வெளிப்பட வேண்டும், இயேசு என்னில் வாழ வேண்டும், நான் மரித்து என்னுடைய இயேசு வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசுவானவர் நம்மிடத்தில் வாழ நாம் இடம் கொடுப்போமானால் ஆவிக்குரிய சிந்தை நிறைந்து காணப்படும். ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆனவுடைய நாளே தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம், தேவனோடு கூட நெருங்கி ஜீவிப்போம். நம்முடைய சிந்தை எப்போதும் ஆவிக்குரிய சிந்தையாகவே வைத்திருப்போம். உலக சிந்தை இதில் வந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிப்பீர்களானால் தேவனுடைய வார்த்தை உங்களை ஜீவனுள்ளதாய் மாற்றும். மரித்தவர்களாய் நாம் காணப்படாதபடிக்கு, எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்தவர்களாய் காணப்படாதபடிக்கு ஜீவனுள்ளவர்களாய், இயேசுவை சுமந்து கொண்டவர்களாய், ஆவியானவர் நம்மிடத்தில் தங்கி எப்போதும் வாழும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவார். பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்று சொன்னால், பாவத்திற்கு நாம் மரிக்கவில்லை என்று சொன்னால், பாவம் நம்மை ஆட்கொள்கிறது என்று சொன்னால், நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து பாவத்திற்கு மரிக்கிறவர்களாக, இந்த உலகத்திற்கு மரித்தவர்களாக, அதான் பவுலடிகளால் சொன்னது போல, உலகத்திற்காக நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று சொன்ன அந்த வார்த்தைகளை எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு உலகத்திற்கு மரித்தவர்களாக, உலகம் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டதாகவே நாம் எண்ணுவோமானால், நிச்சயமாக எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர், அவைகளின் மேல் பற்று வராதபடிக்கு தேவன் நம்மை நடத்துவார். நிச்சயமாக ஆவிக்குரியவர்களாய் காணப்படுவோம், இயேசுவை சுமந்தவர்களாய் காணப்படுவோம், இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலின்படி நடக்கிறவர்களாக, அவர் நம்மிடத்தில் தங்கி வாசம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். நிச்சயமாக மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமாய் தேவன் நம்மை வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, நீ அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரை கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை மாம்ச சிந்தை எங்களில் வராதபடி ஆண்டவர் ஆவியானவர் எங்களை வழிநடத்துகிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவர் எங்களில் தங்கி ஆண்டவர் தாவரிக்கிறபடினால் அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என் நேரமும் எப்போதும் உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு வருகின்ற எல்லா போராட்டங்கள்
எங்களுக்காகவும் எல்லா போராட்டங்களிலும் எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களுக்கு வெற்றியை தருகின்ற பரிசுத்த ஆவியானவர் வெற்றி கொடி ஏந்துகிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கிருபையா எங்களை நடத்துகிறீர், உமக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. வேதனையோடு, கஷ்டத்தோடு, வியாகுலத்தோடு, கடன் பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, நோய்களோடு, மரண படுக்கையிலோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. பலத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் எல்லா பாடுகளை சுமந்தாலும் என் தேவனுடைய பலம் அவர்களை ஆளுகை செய்யும் போது, என் தேவனுடைய பலம் அவர்களை நடத்தும் போது இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் மறந்து போகும்பா. ஆண்டவரே, அந்த கிருபைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. எல்லா கிருபையினால் நிரப்புங்க. உம்மால் கூடும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர என் தேவன் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, கூட இருந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்துக்குள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்ப இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.